கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை அளித்ததாக கொல்லிமலை நாமக்கல் மாவட்டம் வாழவந்திநாடு காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் மோகன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பரத்குமார். வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். அதாவது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் 19 வயதான கல்லூரி மாணவி ஒருவர் திண்டுக்கல்லில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். இவரது தந்தை வாழவந்திநாடு காவல் நிலையத்தில் உள்ள காவலருக்கு உதவிகரமாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 6ஆம் தேதி வாழவந்திநாடு காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் மோகன் என்பவர் தனது காரில் அந்த மாணவியின் தந்தையும் மாணவியும் கொல்லிமலையிலிருந்து அந்த திண்டுக்கல்லில் உள்ள அந்த தனியார் கல்லூரிக்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்போது முள்ளுக்குறிச்சியில் மாணவியின் தந்தை பணி நிமித்தமாக காரிலிருந்து இறங்கியுள்ளார். இதனையடுத்து அந்த காரில் SSI மற்றும் மாணவி மட்டுமே தனியாக காரில் சென்றுள்ளனர். அப்போது காரை நிறுத்திவிட்டு மாணவியிடம் SSI பாலிய தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த மாணவி கத்தி கூச்சலிட்டு பின்னர் அங்கிருந்து நாமக்கல்லில் இருந்து திண்டுக்கலுக்கு பேருந்து மூலமாகவே தனது கல்லூரிக்கு சென்று விட்டார். இந்த நிலையில் மாணவி நேற்று இரவு நாமக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் காவல் உதவி ஆய்வாளர் மோகன் என்பவர் தனக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக புகாரானது அளித்துள்ளார். அதனை அடுத்து நாமக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் வேதப்பிரவி வழக்கு பதிவு செய்து SSI மோகனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட அந்த SSI மோகன் நாமக்கல் மாவட்டம் ஆயுள்பட்டியை சேர்ந்தவர் என்பதும் இவருக்கு திருமணமாகி 2 மகன்கள் உள்ளதாகவும் குடும்பத்துடன் நாமக்கல்லில் உள்ள காவலர் குடியிருப்பில் வசித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.